Hi friends, welcome to Zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம Zaagzoogkitchenல பார்க்க போறது Cook with Comaliல பாரம்பரிய முறை சமையல் ரவுண்ட்ல Grace அக்கா செஞ்சு வின் பண்ணியிருந்த 3 ரெசிபீஸான chakkapradhaman, Kondakadalaivadai, vetrilaipoondusadham ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். Grace அக்கா செஞ்ச 3 ரெசிபியுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான பாரம்பரிய சமையல் ரெசிபீஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ரெசிபியான chakkapradhaman செஞ்சிடலாம். chakkapradhamanங்கிறது கேரளால ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இத ஜாக்ஃப்ரூட் பாயாசம், அதாவது பலாப்பழ பாயாசம்னு சொல்லலாம். நான் 8 பீஸ் ஜாக்ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். இந்த அளவு பீசஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன். ஜாக்ஃப்ரூட்டை இந்த மாதிரி பாயாசத்தில் கொஞ்சம் கட் பண்ணி சேர்க்குறப்போ பாயாசம் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீசஸை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, தண்ணி சேர்க்காமலேயே ஈஸியாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப்பு ஜாகரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். ஜாகரி வந்து தண்ணியில் கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம்லாம் தேவையில்லை. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கரைச்சிக்கணும். பாயாசத்தோட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாகரி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு வடிகட்டியால் வடிச்சுட்டு தனியாக வச்சிடலாம். பாரம்பரியங்கிறதுனால பாயாசம் வந்து நான் மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதும் கொஞ்சமாக தேங்காயை வந்து பல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி இடையில வந்து தேங்காய், நட்ஸு, பலாப்பழ பீசஸ்லாம் வந்ததுன்னா பாயாசம் சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கேஷ்யூ நட்டை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நான் ரெய்சின்ஸை சேர்த்துக்கிறேன். இதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பலாப்பழ பீசஸையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பலாப்பழத்தை கட் பண்ணி சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பாயாசத்தில் இந்த மாதிரி பீசஸாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பலாப்பழத்தை மொத்தமாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச பலாப்பழ பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலேயே சுருள வதக்கிக்கணும். இதோட 1 கப்பு தேங்காய் பால், 2வது பால் சொல்லுவோம் இல்லையா, அந்த பால் எடுத்து சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து கொதிக்க வச்சா போதும். இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா வத்தி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஜாகரி வாட்டர் ஆட் பண்ணிடலாம். பலாப்பழ பீசஸையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பால் 1/2 கப்பு வந்து முதல் பால் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாலை நம்ம எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ இதை ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது. லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ண நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜாக்ஃப்ரூட் பாயாசம், அதாவது chakkapradhaman சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் பலாப்பழ வாசத்தோட கமகமன் இருக்கு. நெக்ஸ்ட் கொண்டக்கடலை வடை செஞ்சிடலாம். 1 கப் கொண்டக்கடலையை 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் 1 பச்சை மிளகா, 1/2 இன்ச் இஞ்சியையும் 2 பல்லு பூண்டையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை நைஸாக அரைச்சிடாம இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வடை வந்து கிறிஸ்பியாக இருக்காது. அதனால இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ இதை வடைகளாக தட்டிடலாம். நம்ம உருண்டைகளாக பிடிச்சிட்டு கையில் வச்சு தட்டிக்கணும். நான் எல்லா மாவையும் வடைகளாக தட்டிட்டேன். எனக்கு 1 கப்பு வடைக்கு வந்து 7 வடை வரைக்கும் வந்தது. இப்போ வடைகளை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஆயில் வச்சுட்டு ஆயில் சூடாயிருச்சு. வடைகளை 1 பை 1 சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவும் போல் நார்மலாக மசால் வடை செய்வோம்ல, அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு சைட் குக் ஆயிடுச்சு. நான் இதை திருப்பி விட்டுக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம கொண்டக்கடலை வடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. இந்த ஆயில்லையே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். எப்பவும் நார்மலாக சாப்பிட்ற கடலைப்பருப்பு வடைக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டக்கடலையில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம 3rd ரெசிபியான வெத்தலை பூண்டு சாதம் ரெடி பண்ணிடலாம்.
ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் 2 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு வெத்தலை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கட் பண்ண வெத்தலை ஆட் பண்ணிக்கலாம். வெத்தலை வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் 1.5 கப்பு வடித்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். சேர்க்குற சாதம் வந்து குலையாமல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெத்தலை பூண்டு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வெத்தலையில் நிறைய மருத்துவ பயன் இருக்குது. நம்ம பூண்டு வெத்தலை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த வெத்தலை சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெத்தலை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வெத்தலை சாதமாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கிரேஸ் அக்கா செஞ்சிருந்த இந்த 3 ரெசிபியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான சக்கப்பிரதமன், கொண்டைக்கடலை வடை அண்டு வெத்தலை பூண்டு சாதம் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.